திமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட தொழில்கள் குறித்து வெள்ளை அறிக்கை தருமாறு கேட்டதற்கு இதுவரை தரப்படாமல் உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 14வது நாளின் போது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் 2019 ஜனவரியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். அதில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இதனால படித்த இளைஞர்கள் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தோம். அப்படி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. கேட்டா நாங்களும் தான் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். சரி நடத்து, என்னென்ன தொழில் வந்து சொல்லலாம், இது வரைக்கும் சொல்லல. இது வரைக்கும் வெள்ளையறி கேட்டோம், கொடுக்கவே இல்லை. அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, இவர்கள் மின் கட்டணத்தை உயர்த்தினால இங்க வர்ற தொழிலெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதனால புதிய புதிய தொழில் துவங்குவீங்களா எங்க மின் கட்டணம் குறைவோ அந்த மாநிலத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக நமக்கு வர வேண்டிய வரக்கூடிய தொழில்கள் இவர்களால வீணா போயிட்டு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? சொல்லுங்க நீங்க.